கிச்சன் ஷெல்ஃப் வந்து டீப் கிளீனிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக என்னோடய கிச்சன் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் வந்து மேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் திங்ஸ் ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து நல்லா சோப்பு போட்டு தூசி ஃபஸ்ட்டு தட்டிட்டு அப்புறமா சோப்பு போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். ஸோ அது காயிற டைமில் நம்ம வந்து புதுசாக வாங்கின அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே வந்து நான் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த கண்டெய்னர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரீஃபில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, நல்லா ஏர்டைட்டாகவும் இருக்குது. ஆனால் இந்த குட்டி குட்டியாக வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த கண்டெய்னர் வந்து எனக்கு ரீஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வாய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நம்ம இன்னொரு பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸுக்கு வந்து மாற்ற முடியல. மேபி கவர்லேருந்து அப்படியே தட்டணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பிளேட் வச்சு பார்த்தேன், அப்படியே செட் ஆகலை. அப்புறம் அந்த வாய்க்கு தக்கன இருக்கிற மூடியில் வந்து நான் பார்த்தேன், ரொம்பவே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதோட லாங் வீடியோ வந்து கீழே டேக் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.